நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல, அவர் போயிட்டு நம்ம கௌதமை மீட் பண்ணுறாங்க. இதோ பார் கௌதம், இனிமேல் உன் வாழ்க்கையில நீ என்னைக்குமே முன்னேற முடியாது. உன் சொத்து எல்லாமே உன் தம்பிக்கிட்ட போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத. உன் சொத்து எல்லாமே உன் தம்பிக்கிட்ட போக போகிறதில்ல. அது எல்லாத்தையும் என் பேருக்கு மாறத்துக்கான எல்லா ப்ரொசீஜரும் பண்ணிட்டேன். இன்னும் 2 நாள் என் பேருக்கு மாறிடும். அதுக்கப்புறம் அந்த சொத்துக்கள் உன் தம்பிக்கு எந்த சம்மந்தம் இருக்காது. அவனை உன்னை எப்படி அடித்து உன்னை துரத்தணும் அந்த மாதிரி அவனை அடித்து துரத்துவேன். நீ உன் தம்பிக்கிட்ட இருந்தாக்கடா சொத்து சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆனா அந்த சொத்து இப்ப என்கிட்ட வரப்போகுது. நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அணுவா துடிக்க போற. இதை கேட்டதும் உடனே ஷாக் ஆயிடுறாரு நம்ம கௌதம. என்ன இது, டே எஸ்எஸ்கே உன்னை அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலர் சட்டை பிடிச்சின்னு ஒரு பக்கம் அடிக்கிறதுக்கு போயிடுறாரு. இதுக்கு மேலாம் அடியெல்லாம் இல்லைங்க, இதுக்கப்புறம் வீச்சு தான். யாருக்கிட்ட என்ன வார்த்தை பேசின்னு இருக்க, இந்த சொத்து எல்லாமே எங்களோடது. நீ சென்ட்ரல் மொத்தத்தை புடின்னு போயிடலான்னு சொல்லிட்டு பாக்குறியா? டே எஸ்எஸ்கே, ஆல்ரெடி நீ கம்பெனி விஷயத்துல என்கிட்ட தகராறு பண்ணதுக்கு உன்னை என்னைக்கு அடின்னு அடிக்கணும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுன்னு. இதுக்கு மேலே என்கிட்ட தேவையில்லாத ஒம்ப வச்சுக்கிட்ட உன்னை அவ்வளோதான் பார்த்துக்க, ஜாக்கிரதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம கௌதம் மிரட்ட ஆரம்பிச்சிடா. டே முடிஞ்சதான் பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே அந்த இடத்துல இருந்து நழுவிடுறாரு. நான் எஸ்எஸ்கே மனசுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆளு, நம்மளாலாம் யாராலையும் அடிக்க முடியாது, நம்மளால யாராலையும் சரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் உனக்குள்ள இருக்கு. அந்த எண்ணத்தை உடைக்கிறது தான் என்னோட எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தென்னாட்டில் பேசினு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு, ஒரு பக்கம் அதிர்ச்சியாகவும் இருக்கு. பரவாயில்லையே, இவ்வளோ விஷயங்களும் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு, இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க தோணுதில்லை. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி இருக்காருல, அவர் வீட்டில் உட்காந்து ஒரு பக்கம் அஞ்சலி கிட்ட பேசினிருக்காங்க. இதோ பாரு அஞ்சலி, இந்த மாதிரி நீ பண்றது தப்பு இல்லை, ஆனால் என்கிட்ட கேட்டு செய்யணும்ல, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் என்கிட்ட எதுவுமே நீ கேட்கறதில்ல. என்ன கார்த்தி என்ன பேசினிருக்கேன், நான் எதுவும் உங்ககிட்ட கேட்கறது, உங்ககிட்ட எல்லாமே கேட்டு தானே பண்ணிருக்கேன், நீங்க என்ன பேசினிருக்கேன் எனக்கு ஒன்றும் புரியல, அந்த பைரவி ஆண்டி எதனா ஏற்றி விட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே சும்மா எதுக்கு பைரவி அம்மா காரணம் இல்லாமல் இழுக்கிற அஞ்சலி, நான் உங்ககிட்ட பேசினா உன்னை பற்றி மட்டும் கான்செப்டில் பேசணும், அதை விட்டு சென்ட்ரல் அடுத்தவங்களை ஏன் இழுக்கிறேன், அவங்க இருந்ததுனால தான் இப்போ இந்த சாம்ராஜ்யமே இருக்கு, இல்லைன்னா இருக்காது. அஞ்சலி மனசுக்குள்ள வந்துருச்சு, ஓஹோ அந்த பைரவிக்கு நம்ம ஆப்பு வச்சோம், அவளுக்கு நம்ம ஏதோ ஒரு சிறப்பான ஆப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன், இதுல நம்ம தப்பிக்கணும்னா என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் அந்த ஆப்பை நாம சரி பண்ணோம். ஏதோ ஒரு ஆப்பு நமக்கு வச்சுக்கிறா, என்ன ஆப்பு வச்சான்னு சொல்லிட்டு தெரியலையே, கடவுளே என்னடா இது, நாம ஒரு பக்கம் நல்லதா நினைச்சு நல்லதே வழியில போனாலும் நமக்கு கெட்டதே வருது பின்னாடி, நம்ம என்னதான் பண்ண போறோம், நம்ம வாழ்க்கையில இதே நிரந்தராயிருமா அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல கூனி குறுகி போய் உட்கார்ந்து இருக்காங்க. இது என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா எந்த சமயத்துல எந்த விஷயம் வேணாலும் நடக்கலாங்க. எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம ஹேண்டில் பண்ண தயாராக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம ஒரு பக்கம் இந்த மாதிரி நடக்குமோ அந்த மாதிரி நடக்குமோ சொல்லிட்டு ஒரு பக்கம் இதாக நினச்சிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் ரொம்பவே தகராறாக போயிடும். அதனால் பிரச்சனை நமக்கு வேணுமென்னே வந்துக்கிட்டே இருக்கும். சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க நம்ம அஞ்சலியும் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கார்த்தி அஞ்சலி இவங்க 2 பேருக்கு நடுவில் கேப் உழப்போதுங்க. இந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம பைரவி இந்த சொத்தவே வளைச்சு போட ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஸ்கெட்சில் அவங்க ஜெயிப்பாங்களா, வெற்றி அடைவாங்களா, அடைய மாட்டாங்களா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்தாங்க நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க போயிட்டு கௌதம் கிட்ட பேசினிருக்காங்க. இதோ பாருங்க கௌதம், நம்ம வாழ்க்கையில எல்லாமே நமக்கு நல்லதாவே நடக்காது, கெட்டதும் நடக்கும். நம்ம ஆண்டவன் நம்ம கெட்டதை கொடுக்கறதே நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை செக் பண்ணுறதுக்கோசம் தான். அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, வாழ்க்கையில நமக்கு நல்லது நடக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, மறுபக்கம் நீ சொல்றது எல்லாமே ஓகே தான் இலக்கியா, ஆனால் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நான் யோசிக்கணும், யோசிச்சு பார்த்தா தான் எனக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் எல்லாமே வாழ்க்கையில வரப்போகுது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி எடுத்துன்னு போக போறோம் அதை பொறுத்து தான் எல்லாமே ஒரு பக்கம் தீர்மானிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இதை பத்தி பேசி ₹1 பிரயோஜனம் இல்லை. அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தபடியான விஷயத்தை பத்தி நம்ம பேச்சு அடுத்தடுத்து நம்ம டெவலப் பண்ணி போயினே இருக்கணும். அதை விட்டு இதவே நினைச்சுன்னு ஒரு பக்கம் நம்ம கவலைப்பட்டாலும் ஒன்றும் நடக்க போறது இல்லைங்க. நம்ம கௌதம் இருக்காருல, அவர் இலக்கியா கிட்ட ரேவதி அம்மா கிட்ட கேட்டு சொல்லு, நீ அது என்னோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்காங்க. எனக்கு என்னமோ அப்பப்போ சந்தேகமா இருக்கு, இந்த எஸ்எஸ்கே பண்றதெல்லாம் பார்த்தா இலக்கியா அப்படி மட்டும் இருந்துருச்சு, என் வாழ்க்கையில நான் செத்ததுக்கு சமம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காரு. இந்த விஷயத்த நீங்க இப்படி சொல்லி உங்ககிட்ட நான் எப்படி சொல்ல முடியும், இந்த விஷயத்த சொன்னா நீங்க ஒரு பக்கம் நொந்து நூடுல்ஸ் ஆயிருவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கவலையில ஒரு பக்கம் கூனி குறின்னு இலக்கியா இருக்காங்க. உண்மை தெரிஞ்சும் சொல்ல முடியல, சொல்லாமையும் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில இருக்காங்க. இந்த வேதனையை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் சோகமா இருக்குங்க. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டத்தை அனுபவிச்சுன்னு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. என்னங்க பண்றது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் எல்லாமே வரும், எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம தான் சகிச்சுக்கிட்டு சரி ஓகே அடுத்தடுத்து நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வழியில நம்ம போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு கெட்டது நடந்துருச்சு, கெட்டது மட்டுமே தான் இனிமேல் நடக்க போது, நம்ம வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷமே இருக்காது அப்படின்ற முட்டாள்தனத்தோட நம்ம என்றைக்குமே இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கையே ஒரு பக்கம்
சரிஞ்சு போயிடும். அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நாம எஃபெக்ட் போட்டு நம்ம எஃபெக்ட்னால நாம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நாம தான் முடிவு பண்ணணும். சரி பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம அதாவது அஞ்சலி இருக்காங்கல்ல, அவங்க இருந்துட்டு போய் பைரவி கிட்ட பேசுறாங்க. பைரவி வந்துட்டே எனக்கு சரியான ஆப்பு வச்சுட்டிங்க போலங்க, நீங்க என்ன ஆப்பு வேணாலும் வைங்க, உங்க வாழ்க்கையில நீங்க பயப்படுற அளவு உங்களுக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது, உங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், உனக்கு புரியாது நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியாது, ஆனா கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் புரியும், உண்மையெல்லாம் தெரிய வரும். அப்ப நீ யோசிப்பா, ஐயோ தப்பு பண்ணிட்டோம்லோ, போய் இவங்க கிட்ட வச்சுட்டோம்லையே, இவங்க சும்மாவே நம்மளை அடிச்சு ஓட போறாங்க, இவங்க கிட்ட வச்சு தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிப்பா. அப்ப தெரியும் நான் யாரு என்னன்றது. நீ அவசரப்பட்டு ஏதோ ஒரு இதில் நீ பேசிட்டு இருக்கலாம், ஆனா அது எல்லாமே ஒரு பக்கம் நிரந்தரம் ஆயிராது. நிரந்தரன்றது எப்பவுமே சாத்தியமாகாது அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க. இது எப்படியெல்லாம் கொண்டு போக போறாங்க, என்னென்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க அப்படின்ற கியூட்டான அழகான விஷயத்தை தாங்க நீங்க நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருக. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட பெருவடை சிக்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு சிக்ஸ் வேணும்னாலும் சரி, சேவல் வேணும்னாலும் சரி, கோழிக்கு பொட்டக்கோழி வேணும்னாலும் சரி, எதாக இருந்தாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க, அனைத்தும் நமக்கு கிடைக்கும். நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருக.